Hi friends, வணக்கம். ஏஎஸ்ஜே டெக் தமிழ்லேருந்து சக்தி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப் தான். ஒன்றும் இல்லை, அஞ்சு பெஸ்ட் ஆப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான். ஸோ இந்த ஆப்ஸை சொல்கிறத விட நீங்கள் நான் வியூ பண்ணி காட்டுறதுலேயே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்னென்ன இந்த 5 சாஃப்ட்வேருடைய பர்பஸ் என்னது அப்படின்றத பற்றி நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஷார்ட்டாக அந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இப்போ ரொம்ப லென்த்தியாக தான் ஃபர்ஸ்ட்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது யாரும் ரொம்ப பெருசாக இருக்குன்றதால அவ்வளோ பேர் யாரும் வியூவர்ஸ் பார்க்கறது இல்லை. ஸோ அதனால இப்போ ரொம்ப ஷார்ட்டாகவே எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் அந்த ஆப்ஸ் இதெல்லாம். இப்போ அடுத்தடுத்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் தான் எல்லா வீடியோஸும் நான் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு லென்த்தாக நம்ம புரிகிற அளவுக்கு சொன்னாலும் ஸோ அதை பார்க்குற அளவுக்கு வியூவர்ஸ் டைம் எடுத்துக்க மாட்டுறாங்க. ஸோ அதனால ரொம்ப ஷார்ட் டைம்லேயே இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நான் ரெடி பண்ணி போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாப்பில் இருக்கிற இந்த புதுசாக வந்திருக்க இந்த 5 சாஃப்ட்வேர் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ எப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த 5 சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எரேசர். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட்லாம் எரேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ லோடிய ஃபோட்டோன்ஸ் வந்துருக்கு பாருங்கள், அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி கேலரிக்குள்ளே போக சொல்லி கேட்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ என்னுடைய லோகோ கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு கொடுத்து டன் பண்ணிக்கோங்க. டன் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டார் மாதிரி ஆட்டோன்னு இருக்கு பாருங்கள், அதில் போய் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இப்படி பண்ணிங்கனாலே போதும், அப்படியே அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எரேசர் ஆகிடும். ஸோ மல்டி கலராக இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு கலராக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர். செகண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு சாஃப்ட்வேர். இது கொஞ்சம் வித்தியாசமான சாஃப்ட்வேர் தான். இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோ எடுத்துருந்ததுன்னா அதை கூட பண்ணலாம். இந்த காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கூட பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஃபோட்டோஸுன்றதுக்குள்ளே போகிறேன். ஸோ கேலரிக்குள்ளே போகிறேன். நமக்கு இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும்னா கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராக்லாம் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேயரு நிறைய விஷயம்லாம் இருக்குது இதில். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஃபோட்டோ ரெடி பண்ணி இதுக்கு ஃப்ரேம் கூட ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணலாம். ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான் இது. உங்களுக்கு நல்ல பெட்டரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது இதில். இதை பாருங்கள், இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதில். இந்த சாஃப்ட்வேரில் நமக்கு கொட்டி கிடக்கு, இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள். நமக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ரெடி பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டன் கொடுத்துக்குங்க. நம்ம எதுக்கு சேவ் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுனால பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். நான் சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் கேலரியில். அடுத்தது ஹோம் போங்க.
இந்த காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதில் கூட நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இதில் எப்படி வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து எத்தனை ஃபோட்டோ வந்து நம்ம ஒன்றா சேர்க்கணுமோ அத்தனை ஃபோட்டோ வச்சு 4 ஃபோட்டோ வந்து நம்ம இதில் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ 5 கூட ரெடி பண்ணலாம். நம்ம எத்தனை ஃபோட்டோ வேணாலும் இதில் ரெடி பண்ணலாம். நான் எத்தனை ஃபோட்டோ கொடுத்து டன் பண்ணுறேன் பாருங்கள். அத்தனை ஃபோட்டோவும் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் எடுத்த மாதிரி நம்ம டிசைன் சூப்பராக பண்ணலாம். இதில் இதை பாருங்கள், நமக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலரு டிஃப்ரென்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம் இதில் நீங்கள் வச்சு. இதை பாருங்கள், எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குது இந்த சாஃப்ட்வேரில். நீங்களும் உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தேர்ட் ஆப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூலுடைய எக்ஸாம் ரிசல்ட் 10th 12th ரிசல்ட்டு. ஸோ அதுதான் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறது அப்படின்றது பற்றி தான். 12th 10th இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். நம்ம 10th போவோம். இதில் பார்த்திங்கன்னா அனைத்து ஸ்டேட்டுமே இதில் இருக்குது. ஸோ நமக்கு எந்த ஸ்டேட்டில் படித்தோமோ அந்த ஸ்டேட்டு வந்து ஓகே, நான் வந்து தமிழ்நாடு போர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ உள்ளே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி 10th கிளாஸ் ரிசல்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்னு வரும். ஸோ அதில் வந்து நம்ம ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு செக் ரிசல்ட்லாம் கொடுத்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஷெடியூல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படித்தோமோ அதோடைய மார்க்ஸ்லாம் உங்களுக்கு லைனாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல எப்போ அப்படி ரிசல்ட்டுன்ட்டு. ஸோ அதனால் வந்து நாட் டிக்ளேர் இருக்குது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு எப்போ அவங்க கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு இங்கே உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரோல் நம்பர் கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த எல்லாருடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களே உங்களுக்கு இதுலேருந்து மெசேஜே வரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபோர்த்து சாஃப்ட்வேர் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து சாஃப்ட்வேர் வந்து பிக்சல் லேப். இது பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான். இதில் நீங்கள் ஃபோட்டோ வச்சு பண்ணலாம், இல்லை கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணலாம், இல்லை குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட்டாகவே பண்ணலாம். உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா விஷயமும் இதில் உங்களுக்கு வந்துடும். எப்படி பண்ணுறதுன்ட்டு இதில் நிறையா ஃபுல் யூஸ் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ இதனால் சிம்பிளாக நான் முடிக்கிறத உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாதாரணமாகவே ஒரு ஃபோட்டோ வச்சே பண்ணிடுறேன். நான் இப்போ உள்ளே போய்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வச்சு அது என்ன சைஸ் வேணுமோ அதை ரெடி பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும். இதில் வந்து போயிட்டு நீங்கள் எடிட் கொடுத்துங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து என்னுடைய சேனல் நேம் வந்து டெக்ஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சைஸ் வேணும்னா சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதில் பாருங்க, சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கிட்டு உங்களுக்கு கலரும் இருக்குது. ஸோ கலர் எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் வேறு என்ன டைப்பில் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். பாருங்க, நேம் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கிராஸாக வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. பேக்ரவுண்டுக்கு வேணும்னா பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கலர் தேவைப்படுதுன்னா கொடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ரொட்டேட் பண்ணுறதுன்னா ரொட்டேட் பண்ணலாம். நம்ம எழுத்து நேம்ஸை எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். 3D டெக்ஸ்ட்லாம் நிறைய பண்ணலாம். இதில் நல்லா சூப்பரான சாஃப்ட்வேர் இது. எல்லாமே நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதை பாருங்கள், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம
அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். எல்லாமே நம்ம வந்து பண்ணக்கூடிய ட்ரிக்ஸை பொறுத்து தான் இருக்குது. இது பாருங்கள், எப்படி எப்படிலாம் நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணுமோ அப்படி எப்படிலாம் வச்சுக்கலாம். சூப்பராக. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். ஸோ நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து முழுசாக என்ன பண்ணணும்னா என் வீடியோவே லென்த் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அந்த நேமு கூட நீங்கள் ஒபிசிட்டி பண்ணி கூட அது சின்ன கலர் மாற்றிக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ நீங்கள் இதில் பண்ண உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயம் ஆட் பண்ணலாம். இன்னும் நிறைய டெக்ஸ்ட்டை உள்ளே கொண்டு வரலாம், நிறைய ஃபோட்டோஸை உள்ளே கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ நீங்கள் 1 by 1 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 5th பார்க்க போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிம்பிளான சாஃப்ட்வேர் தான். சிம் அண்டு ஃபோன் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம சிம்மை பற்றியும் ஃபோனை பற்றியும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதுலேருந்து கொஞ்சம் எடுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சில ஃபோனை பற்றி கோட்ஸு, சிம்மை பற்றி டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இதில் யூஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவைப்படுமான்றது தெரியல. இதோ பாருங்கள், இந்த டிவைஸ் பிராண்டு, சில பேருக்கு வந்து மாடல் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது. ஸோ உள்ளே போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஹீட் பண்ணி கரெக்ட வேண்டியது இருக்கும், நிறைய விஷயம்லாம் இருக்கும். இல்லை உள்ளே போய் செட்டிங்ஸில் அபோட்ஸில் போய் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாத கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம மொபைலில் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம் அண்டு நெட்ஒர்க்குன்னு இருக்குது. நம்ம சிம்முடைய டீட்டெயில்ஸ்லாம் கூட இதிலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். சிம்மு மிஸ் ஆச்சுன்னா கூட இந்த ஒரு சில இதெல்லாம் கேட்பாங்க. அதை நம்ம இந்த சிம்மு இதை கூட நம்ம ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இந்த நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒரு பேப்பர்ஸில் எழுதி கூட வச்சுக்கலாம். நிறைய இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், சிம் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஐஎம்இ நம்பர் வந்துடும். சிம்மு கம்பெனி அப்படின்றது வந்துடும். சிம்முடைய சீரியல் நம்பர் வந்துடும். சப்ஸ்கிரைபர் ஐடி வரும் உங்களுக்கு. சிம் சீரியல் நம்பரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்துடும். எந்த கண்ட்ரியுடைய இதுன்னு வந்துடும். உங்கள் மொபைல் நம்பர் என்னான்றதும் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஜிஎஸ்எம், இது மாதிரி நிறைய விஷயம் இதுலேயே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. மானிட்டரிங் கூட இருக்குது. ஸோ நம்ம எந்த லெவலில் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு, பேட்டரியுடைய இது என்ன ரேஞ்சில் இருக்குது, ரேமுடைய இன்ஃபோ என்ன ரேஞ்சில் இருக்குது, சிபியூ இன்ஃபோ என்ன ரேஞ்சில் இருக்குது, ரோம் என்னுடைய ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஒரு சில இதெல்லாம் நெட் இருந்தால் தான் வேலை செய்யும். ஸோ நெட் இருக்கும் போதே வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களெல்லாம் இதுலேருந்து எடுக்க வேண்டியது இருந்தால் எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் உள்ளே இருக்குது, இதில் என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து நமக்கு தேவையில்லாமல் இருக்கும், ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம எடுக்கணும். இந்த க்ளீன் ஆல் இருக்குது பாருங்கள். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் கூட எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் உங்களுக்கு இன்னொன்று சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதிகமாக கொடுப்பேன் நான். புதுசாக இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து அப்டேட்ஸில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஎஸ்ஜே டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.